இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் எஸ்ஸே எழுதுனீங்கன்னு சொன்னால் ஷுவராக எந்த மாதிரியான கேள்வி வரப்போன்னு சொல்லி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க மாட்டான். எப்படி கேள்வி வந்தாலும் என்னால் எழுத இயலுங்கிற இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது எழுதணும்னா உங்களுக்கு கட்டாயம் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடக்கூடாது, கேபிட்டல் லெட்டர்ஸ், மெக்கானிசம். நீங்கள் சின்ன வயசுல எல்லாம் மெக்கானிசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசுல கிரேட் 6 எல்லாம் இவ்வளோ கேபிட்டல் லெட்டர் போடுற, சிம்பிள் லெட்டர் போடுற, என்னத்துக்குன்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து இவ்விடத்து தானே உங்களுக்கு தேவைப்படும். இந்த இவ்விடத்தை கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா, கமா, உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லா நேரமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி பார்க்க மாட்டாங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தரம் வரைக்கும் பாருங்க. அப்படியெல்லாம் அவங்களோட அந்த மீட்டிங்ல கதைப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதானே. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அடுத்து வந்து நல்ல நல்ல ஒகேபுலரிஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ எலவுங்கிறதுக்கு பதிலாக வேறு எதுவும் சொற்கள் உங்களுக்கு நல்ல சொற்கள் தெரிஞ்சது. இப்போ பாருங்க ப்ரொமினன்ட் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட ப்ரொமினன்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஒகேபுலரிஸ் வந்து லாங்குவேஜ் நல்லா பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லினா அந்த CLOM அதில் இருக்கிற லாங்குவேஜில் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு தான் நீங்கள் எழுதி போட்டும் திரும்ப திரும்ப இதுக்கு சினோனிம்ஸ் உங்களுக்கு தெரியுமா, இது நல்ல சொல்ல எனக்கு தெரியுமேன்னு சொன்னால் அப்போ அதை வெட்டி போட்டு அதுக்கு மேலே என்ன செய்யுங்க எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு லாங்குவேஜுக்குரிய அந்த மார்க்ஸ் கூட தருவாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும்னா அட்வான்ஸ் திங். அப்போ இதுக்கே இப்படி பார்ப்பாங்கன்னா ஏலெவலை பொறுத்த வரைக்கும், ஏலெவலை ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த நீங்கள் விடுற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கு மார்க்ஸ் குறைப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு மார்க்ஸ் விட்டா விட்டா ஒரு விஷயத்துல மார்க்ஸ் வெட்டுப்பாடுங்கிறது இல்லை. அந்த ஆல்ரெடி இருக்கிற மார்க்ஸில் என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து நீங்கள் நல்லா கஷ்டப்படணும். அப்போதான் ஒரு சியாவது பாஸ் எடுக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஏ எல்லாம் பி எல்லாம் எடுத்தால் அது வேறு லெவல். அது டிப்ளமா கோர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கு சமன். இப்போ டிப்ளமா கோர்ஸ் சேர்க்க நான் இங்கே செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே சர்டிஃபிகேட் வருத்தா, அங்கே சர்டிஃபிகேட் வருத்தா, அதுக்கு வேறு காசு கட்டணும், அப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதுவாக சேஞ்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே சிபி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த அரசாங்கம் நடத்துறது. அப்போ அதில் நீங்கள் சிபி எடுக்கல, இது நான் இங்கே பதிவு செஞ்ச சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் காட்ட தேவையில்லை. சர்டிஃபிகேட் செல்ல எடுத்து நீங்கள் சொல்லலாம் ஜென்ரல் இங்கிலீஷில் நான் ஜென்ரல் இங்கிலீஷில் சிபி எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் வேறையாக மென்ஷன் பண்ணலாம். அப்போ அதுக்கு உங்களுக்கு இதாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் ஜாயின் ஆக விருப்பம்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அந்த மேலுக்கு தந்த அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போ அதில் வந்து எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெப்சைட் தருவேன். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டா, உங்களுக்கு மே ஜூன்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு. அப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு வெப்சைட்டும் தருவேன். அதில் கிளாஸஸ் நடக்கும். நம்மளுக்கு வளமையாக ஜூம் கிளாஸஸ் நடக்கும். அந்த ஜூம் கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் எல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டில் உங்களுக்கு பர்சனலாக இமெயிலும் உங்களுக்கு பாஸ்வேர்டும் தருவோம். அப்போ அந்த பாஸ்வேர்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்குது, தேவையான பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷுக்கு என்ன எல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு அது முடிய உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். நம்ம எல்லா இங்கிலீஷும் தானே. அப்போ இந்த எல்லா இங்கிலீஷையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா இந்த இப்போ வேறையா நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு படிக்க தேவையில்லை, அதே விஷயம் தான் இருக்க போதே. அப்போ உங்களுக்கு வெறுமனே ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். அந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏ-லெவலில் ஜென்ரல் இங்கிலீஷ் நல்ல மார்க்ஸ் எடுத்த மாதிரிக்கும், இங்கிலீஷும் நல்ல வழங்கின மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் எடுத்துருவீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் கூட மார்க்ஸ் எடுத்துருவீங்க. அப்போ அதுக்கு தான் இந்த கோர்ஸை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யுது. அப்போ அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் தருவேன். ஓகே. இப்போ அடுத்த விஷயம் வந்து அப்போ இப்படி ஒரு இப்படி நான் எஸ்ஏஸ் நான் பின்பற்றிருக்கேன்னு சொல்லி நீங்கள் யாரும் இது செஞ்சிருக்கீங்களா? இப்படி நான் எஸ்ஏ எழுதியிருக்கேன் சார்ன்னு சொல்லி யாரும் இப்படித்தான் சார் நான் எஸ்ஏ எழுதுறேன்னு சொல்லி யாரும் செஞ்சிருக்கீங்களா? இப்படிதான் சார் இல்லாட்டி ஓ சார். இந்த மெத்தட் தானே பயன்படுத்துகிறேன். அப்போ அதில் இந்த மெத்தடை பயன்படுத்தி எங்கள் கிளாஸில் செய்த ஒரு ஆள் வந்து 14 மார்க்ஸ் எடுத்துறியா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். அப்போ அப்படியும் வந்து என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு மெத்தட் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணினோம்னு சொன்னால் நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த மாதிரியான கொஷின் வந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால்
மார்க்ஸ் எடுத்துருவீங்க. அந்த குரூப்பே நான் போட்டேன், நான் உங்களுக்கு மறு அனுப்புகிறேன். அப்போது நீங்களும் என்ன செய்யுங்க, ஒரு மெத்தடை பயன்படுத்தி யாருக்கு 10க்கு மேலே இந்த முறை சேக் மார்க்ஸுக்கு வந்து 10, 13, 12 எல்லாம் வந்து யாருக்கு 10க்கு மேலே யாருக்கு வந்து வெரி குட். அப்போ அதே அது கூட நீங்கள் எந்த மெத்தடையும் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் மார்க்ஸ் கூடலாம் கூடும். ஓகே, இப்போ அடுத்து அப்போ இந்த இதை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பொருள் என்ன எழுத போகிறோம், அடுத்த பேராகிராஃப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடர். நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் வழங்குறாங்க, கம்ஃபர்டபுள் தராங்க. இப்படி பிளே கிரவுண்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபார் நெட் பால் அண்ட் பாஸ்கெட் பால் தராங்கன்னு சொல்லி அடுத்த பேராகிராஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னு சொன்னால் இப்போ 2 பேராகிராஃப் இணைச்சி போட்டு நீங்கள் இதை வேற எழுதலாம். 2ஆம் ஆக்க போகிறோன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அந்த வேலையை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டை தனி எழுதி போட்டு செகண்ட் தேர்ட்டை நீங்கள் வேற எழுதலாம், அல்லது ஃபர்ஸ்டையும் செகண்டையும் சேர்த்து எழுதி போட்டு தேர்ட்டை மட்டும் தனியாக எழுதலாம். நான் அப்படி தேவையில்லை, நம்ம ஒவ்வொன்றாகவே என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வான்டேஜ் தானே கதைக்க போகிறோம். அப்போ இன்னும் மேலதிகமாக நம்ம ஃபர்தர் மோர்னு சொல்லி இன்னொரு சொல்ல ஒரு அட்வர்பை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்தர் மோர்னு சொல்லங்கள் ரீடரை வாய்ச்சி போட்டு சொல்லாரு. அப்போ மேலுக்கு அந்த பேராகிராஃப் முடியல, அப்போ இன்னும் வேறு இந்த அட்வான்டேஜை பற்றி கதைக்கப்படுறாருன்னு சொன்ன சிக்னல் தான் அந்த ஃபர்தர் மோர். இப்போ பார்க்கலாம், ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட்னு சொல்லக்கல எது ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட், ஸ்கூல் வழங்குதா இல்லை அரசாங்கம் வழங்குதான்னு தெரியாதுன்னு. அப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ங்கிறது வந்து ஸ்கூலோட சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கூலை பற்றி மட்டும்தான் கதைக்க போகிறோம். ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மெனி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம், பட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி இப்படியும் கொடுக்கலாம். ஃபெசிலிட்டிஸ் சச்சேஸ் பிரேக்கெட் கேட்குறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பிளே கிரவுண்ட், கோர்ட்ஸ் ஃபார் நெட்பால், playground, courts for netball, basketball. அப்போ எண்டு போட்டு அடுத்து நம்ம எண்டை போட்டு பாஸ்கெட்பால்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸெட்ரா போட்டுறாதீங்க, சரியா? அப்போ எக்ஸெட்ரா நம்ம போட்டுறக்கூடாது. போட்டால் உங்களுடைய தான் வீக் ஆக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், பாஸ்கெட் பால் போட்டு இப்போ நியாயப்படுத்த போகிறோம். இது வந்து என்ன செய்யுது, இதெல்லாம் கிடைக்கிற பயன் என்ன, சரி அதை நியாயப்படுத்துகிறோம். அந்த முன்னுக்கு கொடுத்த வசனத்தை நம்ம நியாயப்படுத்த போகிறோம். எப்படி இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ நம்ம தனியாக பிளே கிரவுண்டு, கோர்ட்ஸ் ஃபார் நெட்பால், பாஸ்கெட் பால்னு சொல்ல தேவையில்லை, நம்ம மொத்தமாகவே நம்ம கதைக்க போகிறோம். தீஸ் ஃபெசிலிட்டிஸ் மோட்டிவேட்ஸ், என்ன செய்யும், இது மோட்டிவேட்ஸ் பண்ணு மோர் students to engage and participate in sports event. அப்போ இது நியாயப்படுத்தும் என்ன, இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன செய்யும், மோர் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறவன் கூட விளையாடாதவன் கூட என்ன செய்யலாம், சும்மா அந்த அதுக்குள்ள வந்து என்ன விளையாடுறதுக்கு விருப்பம் இருக்கும் அவனுக்கு. அதுதான் நம்ம எழுத போறோம். இப்போ என்ன, இப்போ இது வந்து மோர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கல நம்ம என்ன செய்யறோம், மோர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பிள்ளைகள், விளையாடுறவங்க மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட. அப்போ நம்ம அதையும் என்ன செய்யலாம், இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் லெக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதெல்லாம் பார்க்கல, ஓகே, லெக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லி யோசிச்சிருக்கு இந்த புள்ளன்னு சொல்லி போட்டு இதுக்கு மார்க்ஸ் இருக்கு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். இன் ஸ்போர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஜாயின் இன் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம், சரியா? அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து என்ன செய்ய போதும்,
அந்த ஜாயின் ஆகாதவர்களுக்கு வந்து கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு வந்து கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமான்னு சொல்றோம். மேலதிகமா நம்ம இதை முடிக்க போறோம். எப்படின்னா இதை முடிக்கிறதுக்கு வேற மெத்தட் ஒன்று பயன்படுத்த வரேன். எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அடிக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன செய்ய போறோம், அனுகூலம் என்னன்னா, பொதுவாக நம்ம ஸ்போர்ட்ஸ்ல பங்குபற்றதால கிடைக்கிற நன்மை வந்து என்னன்னா சர்டிபிகேட் கிடைக்கிறது தான். அப்ப அதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் certificates which will be helpful கொடுப்போம், be helpful for their future jobs என்று கொடுக்கும். இப்படி போட்டு நம்ம என்ன செய்யறோம், இந்த 2வது பேராகிராஃபை முடிக்கும். 3வது இம்பார்ட்டன்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் திரும்ப என்ன செய்யுது, அட்வான்டேஜா கொடுக்கும். அட்வான்டேஜா கொடுக்கும்போது இப்போ 3வது நபராக இருந்து யோசிக்கும் போதும் வித்தியாசம் இல்லாம இருக்கும். ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் அதே இம்பார்ட்டன்ட் தான் கிடைக்கும், அதே அட்வான்டேஜ் தான் கிடைக்கும். வேற ஸ்டூடெண்ட் இல்லாம வேற யாக்கள் விளையாடினாலும், வேற யாரும் ஸ்போர்ட்ஸ்ல பங்கு பெற்றா கூட இதே அனுகூலம் தான் கிடைக்க போகுது. அப்ப நம்ம இதை என்ன செய்ய தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி நம்ம தனியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கதைக்குத்தால நம்ம அப்படி கொடுப்போமே தவிர அதை பொதுவாக அப்ப இன்னும் நம்ம அனுகூலங்களை தான் பத்தி கதைக்கப்புறம் சொல்லத்தால நாம அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கப்படுறோம். எப்படி additionally there are some certain importance in sports. அப்போ certain importance சொல்லி, அப்ப இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கிற இந்த சொல்லுக்குரிய சிக்னலை இங்க இருக்கு, இங்க கதைச்சிருக்கதை நம்ம காட்ட போறோம். இதை நாங்க கீழே கழிச்சிருக்கோம்னு காட்ட போறோம். அப்ப எடிஷன் கொடுத்தோம்னா ரீடர் வந்து என்ன யோசிக்கப்படுறாரு, ஓகே இன்னும் அட்வான்டேஜ் கதைக்கப்படுறான்னு சொல்றாங்க. அப்போ கொடுத்து போட்டு என்ன ப்ரொமோட் டீம் ஸ்பீட் கொடுக்க போகுது, குட் ஹெல்த்தை கொடுக்க போகுது. இது வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் வழங்குது சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப நியாயப்படுத்த போறோம். எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொமோட்ஸ், மேலுக்கு தந்தா அப்படியே கொடுக்க போறோம், ப்ரொமோட்ஸ் டீம் ஸ்பிரிட். எல்லாத்தையும் கொடுக்கணுமா சார்னா உங்களுக்கு சொற்கள் காணாட்டி கொடுங்க, அல்லாட்டி எது உங்களுக்கு தேவையானதோ அதை கொடுக்கலாம். யூனிட்டி நான் எல்லாத்தையும் கொடுக்கல, நம்ம எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்ல, லீடர்ஷிப்பை கொடுக்கணும், லீடர்ஷிப் கொடுக்கணும். இப்போ சர்டன் எடிஷனலா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கு தானே, அது என்னென்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது கிடைக்கிறதால இதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற லாபம், இல்லாட்டி இதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் சொல்ல போறோம். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் will have opportunities to communicate and make perfect decisions when they are in a team. அப்படித்தானே? அப்போ இந்த இதால கிடைக்கிற நன்மை என்ன, கம்யூனிகேட் பண்றதுக்கு நல்லா அவங்க கம்யூனிகேட் பண்ற உரையாடல் செய்யற அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன செய்யும், அந்த டீம் வந்து டீமோட இருந்து அவங்களாம் அப்படி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அதை அதை நியாயப்படுத்துறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற நன்மைன்னு சொல்றோம். அடுத்து வந்து என்ன, அக்செப்டிங் விக்டரி அண்ட் டிஃபீட். இதுக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம்னு சொன்னா கிடைக்கிற நியாயம் தானே. இப்ப என்ன செஞ்சிருக்கோம், மேலுக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன வகையில இம்பார்ட்டன்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதுல என்ன செய்யல, விக்டரி இது என்ன செய்யல, எக்ஸெப்டிங் விக்டரி டிஃபீட்டை சொல்லல. அப்போ நம்ம இந்த வசனத்துல என்ன செய்ய போறோம்னா அதை சொல்லிட்டு அதுல கிடைக்கிற நன்மையும் சொல்ல போறோம். பாருங்க, they will accept the victory and defeat as a team consideration rather than individual. இது என்ன சொல்றோம்னா, ஒரு வெற்றியோ தோல்வியோ கிடைச்சா அதை நான் தான் நீ தான் சொல்லி
தனிப்பட்ட ரீதியாக இருக்க மாட்டான். நாம சொல்லின ஒரு சொல் எடுத்தாரு எக்ஸ் அந்த ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்றதான்னு சொல்லி இப்போ 3 என்ன செய்விக்கம் கொடுத்துருக்கோம். அப்போ இப்பதான் நம்ம பொடி எல்லாம் கொடுத்துட்டோம். அப்போ இனி என்ன செய்ய போறோம்னா இன்ட்ரடக்ஷனையும் கன்க்ளூஷனையும் நம்ம கொடுக்க போறோம். இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்க போறோம்னு சொன்னா இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி இவ்வளவு எனக்கு இங்க கவரேஜ் ப்ராப்ளம் போல அதான் அடிக்கடி போயிட்டு வருது. அப்போ கொஞ்சம் வேகமா வழங்கப்படுத்தோம். இப்போ நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் கொடுக்க போறோம். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னா வெறுமனே இம்பார்ட்டன்ஸை பத்தி மட்டும்தான் என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம். அப்போ இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்ல போறோம். அப்போ இந்த முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பத்தியா, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் பத்தியா நம்ம கொடுக்க போறோம். அப்போ நம்ம என்ன எப்படி ஒரு இது கொடுக்க போறோம்னு பாருங்க. apart from studying, sports should be considered as an important role for students. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஃபுல்லாலே போட்டோம். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன், படிப்பையும் தாண்டி என்ன செய்யுது ஸ்போர்ட்ஸ் வந்து கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். அப்போ படிப்பையும் தாண்டி பிள்ளைகள வாழ்க்கையில வந்து ஸ்போர்ட்ஸையும் வந்து என்ன செய்யணும், ஒரு முக்கியமானதாக கருதணுமா. அப்போ நியூஸ் எல்லாம் வராங்க, இப்போ படிப்பையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்ல வராங்கன்னு சொல்லி ரீடர்ஸுக்கு ஒரு சிக்னல் அது கொடுக்கும். இதை நியாயப்படுத்த ஏன் நம்ம படிப்பை தாண்டி இது நம்ம செய்ய போறோம், ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போறோம் சொல்ல போறோம். அப்போ இட் என்ஹான்சஸ் கூட்டுதோன்னு எடுக்கலாம். நாட் ஓன்லி கொக்னிட்டிவ் ஸ்கில்னு சொன்னாங்கன்னா படிப்பு ரீதியான திறனை மட்டும் அதிகரிக்கும்ல. ஒரு படிக்கிற ஸ்போர்ட்ஸுக்கு வந்து என்ன செய்ய போகுது, நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிரெயினை பூஸ்ட் பண்ணும், நல்ல படிப்புக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம படிப்புக்கு நல்ல மட்டும் எடுத்து சொல்லலை, பட் ஆல்சோ பிசிக்கல் ஃபிட்னஸ் தருமா விச் கீப்ஸ் தெம் ஆக்டிவ் சொல்லிக்க. அப்போ நிறைய பேர் சொல்ல ஸ்போர்ட்ஸ் வந்து செய்தால் நம்மளோட பிரெயின் வந்து பூஸ்ட் ஆகும், நல்லா படிக்கலாம்னு சொல்லி. அப்போ அது மட்டும் நம்ம சொல்லலை, ஃபிட்னஸும் வந்து என்ன செய்ய போதாம், ஃபிட்னஸையும் வந்து அதிகரித்து ஆக்டிவாக வச்சிருக்கான்னு சொல்லி முன்னுக்கு ஒரு வசனம் சொல்லலாம், அதை நியாயப்படுத்துகிறோம். இப்படி தான் ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம். எஸ்ஸே எழுதும் போது ஒரு வசனம் மொழி போட்டு அதை நியாயப்படுத்தி அதுக்கு பின்னால் உதாரணம் கொடுக்கலாமான்னு பார்த்தா சரி. இதை கொடுத்துட்டு நம்ம considering of improving this will elevate their life கொண்டு போட்டுக்கோம். ஓகே, அப்போ இதான் வந்து ஒரு நம்மளோட முறைப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் வந்து இது இப்படிதான் கொடுக்கணும், சிம்பிளா எப்படி கொடுத்துருக்கேன். படிப்பு மட்டும்தான் முக்கியம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் முக்கியம். அதை நியாயப்படுத்தி 2 வசனம் கொடுத்தீங்க. நீங்க தேவைன்னா இன்னும் 2 வசனம் கொடுக்கலாம். இன்டென்ட் வந்து கடும் ஸ்லோ. இப்போ கன்க்ளூஷன் யாரால கொடுக்கல, ஓகே கன்க்ளூஷன் நானே கொடுப்போம், நீங்களே நல்லா சொல்லுங்க சார். கன்க்ளூஷன் கொடுக்கும்போது இன்கன்க்ளூஷன் கட்டாயம் கொடுங்க. இன்கன்க்ளூஷன் கட்டாயம் கொடுங்க. இன் நட்சல் இன்கன்க்ளூஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துதான் கன்க்ளூஷன் இப்போன்னு சொல்லி சிக்னல் போகுது. ஸ்போர்ட்ஸ் சரியா plays an important அதே தந்துட்டு important role not only போடுறது important sports play an important role for students life. சரியா
despite only helping for studies, it helps students to live their life. ஓகே, இப்போ எப்படி நியாயப்படுத்தலாம்? கன்க்ளூஷன் முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் மாதிரியே இருக்கணும். எப்படி இருக்கும்னு சொன்னால் இதே விஷயத்த சொற்களை மாதிரி சொன்னால் சரி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இம்பார்ட்டன்ட் இருக்குது. டிஸ்பைட் ஒன்லி ஹெல்பிங் ஃபார் ஸ்டடீஸ், படிப்புக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய போதான் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். நீங்கள் வேணும்டா 2 வசனங்களை போடலாம். இப்போ இதை ஹெல்ப் இது புது மெத்தட் அறிக்கை இல்லை ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம். நம்ம யாராலே கவரேஜ் அந்த அளவுக்கு இதாக இருக்கு. இதான் இந்த கிளாஸுக்குரியது. எஸ்ஏகே டைம் மேக்ஸிமம் இருந்து பார்த்துட்டோம். இது ஓகே, இதான் இவ்வளவு கிளாஸும். அது கவரேஜ் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. நம்ம உங்களுக்கு கிளாஸ் எல்லாரும் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா ஜாயின் ஆகுங்க. இல்லாட்டி நம்பருக்கு தானே ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு அடுத்த செமினார் ஒன்று இருக்குது எக்ஸாம் நெருங்கிற டைமில். அப்போ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் ஓகே, இதான் கிளாஸ். நீங்கள் டவுட் இருக்கிறார்கள்